நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, கெட்டவன் கெட்டு போனா நல்லது, அந்த கெட்டவனை கெடுக்கிறவன் நமக்கு நல்லவன் இல்லையா? சோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு மீன ராசியில பிறந்த உங்களுக்கு ஜென்மசனி காலகட்டத்திலும் ஏற்பட போகிறது. ஆமாங்க, 3 வழியில் உங்களுக்கு நடந்த கெடுதல் கெட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். 3 பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கும் ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது ஜென்மசனி காலகட்டத்திலும் கூட. குரு பார்க்க கோடி நன்மை நடக்கும்னு சொல்லுவாங்க, ஆனா சனி பார்க்குமிட பால் என்று சொல்வார்கள். ஆனால் சனி பார்த்து அந்த கெட்டதை அழிக்கும் பொழுது சனி பார்வையாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். சனி பயிற்சி பலன்கள் உங்களுக்காக பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க, இல்லை நம்ம சேனல். ஏற்கனவே மீன ராசியில பிறந்த உங்களுக்கு 2020 வருடத்துடைய புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொடுத்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிக்கோங்க. அவர்தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, சனி பகவான் இருக்கின்ற இடத்தை விருத்தி பண்ணுவாரு, பார்க்கின்ற இடத்தை மந்தப்படுத்தி கட்டுப்படுத்தி அழிப்பார். ஸோ அப்படிப்பட்ட சனிவான் உங்களுடைய மீனத்திற்கு 12ஆம் இடம் கும்ப ராசியில் இருக்கிறாரு. அவர் மார்ச் 29 பேரிச்சி அடைஞ்சு உங்களுடைய மீன ராசிக்கு ஜென்ம ராசிக்கு வரப்போறாரு. ஏற்கனவே ராகம் வந்திருக்கிறாரு. ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல சனி பயிற்சி பலங்கள் விரிவா விளக்கமா ஏற்கனவே போட்டாச்சு. ஸோ இந்த பதிவுல சனி பார்வையால் உங்களுக்கு கிடைக்க போகிற நல்ல விஷயத்தை பத்தி தான் அதிகமா பார்க்க போறோம். ஸோ கெட்டதிலும் நடக்கக்கூடிய நல்லது. ஸோ உங்க ராசிக்கு ஜென்ம சனியாக வந்து அமரக்கூடிய சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை, ஏன்னா சனிக்கு பார்வை பலன் உண்டு. நான் முதலே சொன்ன மாதிரி இருக்கிற இடத்த விருத்தி பண்ணுவாரு, ஆனா பார்க்கிற இடத்த கட்டுப்படுத்தி அழிப்பார். அப்படி பார்க்கும்போது உங்க ராசியில வரக்கூடியவர் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள், பதவி உயர்வு, புதிய குடும்ப உறவுகள், அந்த உறவுகளுக்காக புதிய ஒரு பொறுப்பு எடுக்கிறது போன்ற சூழ்நிலைகள் உருவாகும். நீங்க புதிதாக ஒரு அவதாரம் எடுப்பீர்கள். உங்களுடைய பெயர், உங்களுடைய வீடு, உங்களுடைய இமேஜ் அனைத்தும் மாறும். கூடுதல் பொறுப்பு வேலைன்றது அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? அந்த ஜென்ம சனினால. சரி, இப்போ பார்வையால் என்ன நடக்கும்? 3ஆம் பார்வை முதல்ல எங்க பதியுதுன்னா ரிஷபராசியில பதியுது. உங்களுடைய மீனத்திற்கு 3ஆம் இடம் ரிஷபம், அதற்கு அதிபதி சுக்கிரன். அவர் எடுத்த உடனே உங்க ராசியில தான் இப்போ உச்சமாக இருக்கிறார். சரிங்களா? ஸோ 3ஆம் இடங்கிறது தைரிய வீரிய விஜயஸ்தானம், ஜெயஸ்தானம், காரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், சகோதர பாவத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போ மீனராசிக்காரங்களுக்கு இந்த அங்காளி பங்காளி சண்டை, கூட பிறந்தவங்களால ஒரு குடைச்சல், ஒரு இடைஞ்சல், அல்லது கூட பிறந்தவங்களாலே ஒரு சங்கடம், அல்லது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு அவர்கள் ஏதேனும் ஒரு வகையில் முட்டுக்கட்டையாக இருப்பது, இப்படி உங்களை விட வயது குறைந்தவர்கள் அல்லது உங்களுடைய கூட பிறந்த சகோதரர்கள் அல்லது உங்களை கூட பிறக்காத அங்காளி பங்காளிகளாக இருந்தால் கூட அவர்கள் மூலமாக ஏதாவது தொந்தரவு, ஒரு பிரச்சனையை நீங்க சந்திச்சிட்டு இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனை இந்த சனி பகவானுடைய பார்வையால் முடித்து வைக்கப்படும் உங்களுக்கு சாதகமாக. ஓகேங்களா? 2வது, இந்த வேலை போயிருமோ, நம்ம இடம் மாற வேண்டிய சூழ்நிலை வந்துருமோ, வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வந்துருமோ அப்படின்ற ஒரு ஒரு பயம் இருந்தால் அந்த பயத்தை நீங்க தள்ளி வச்சிடலாம். ஏன்னா 3ஆம் இடங்கிறது இந்த டிரான்ஸ்ஃபர், இடமாற்றம், தேவையில்லாத பயணம், தேவையில்லாத அலைச்சல் இதெல்லாம் குறிக்கக்கூடியது தான். ஸோ அதுல சனிவான் பார்வைனால இனிமே இடம் மாற தேவையில்லை சனி பயிற்சிக்கு பிறகு. ஓகேங்களா? ஒரு தடவை மாறிட்டீங்கன்னா இனிமேல் இடம் மாற தேவையில்லை. ஸோ ஒரு வேற வீடு மாறணும், வேற இடத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு அலைச்சல் பயணம்ன்றது குறைவா இருக்கும். ஓகேங்களா? அதே போல குறுக்கு வழியில உங்களை ஜெயிச்சிருப்பாங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை மற்றவங்க தட்டி பறிச்சிருப்பாங்க. ஆனா அந்த வாய்ப்பு உங்ககிட்டயே மீண்டும் வந்து சேரும். குறுக்கு வழியில் உங்களை ஜெயித்தவர்கள் அந்த காரியத்தினாலேயே தோற்று போவார்கள். மீண்டும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ அதே போல போலியாக பரப்பப்பட்ட தகவல்கள், உங்களை பத்தி அவதூறு பரப்பியவர்கள், உங்கள் மீது தேவையில்ல பழி சுமத்தியவர்கள், ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் அவர்கள் செய்த பாவத்திற்கு வினை அனுபவிப்பாங்க. உங்கள் மீது விழுந்த அந்த அவதூறான விஷயங்கள் மறைந்து போகும். சரிங்களா? ஸோ மேலும் இந்த 7ஆம் பார்வை, 7ஆம் பார்வையா 7ஆம் இட கன்னி ராசியை பார்க்கிறாரு. 7ஆம் வீடு வாழ்க்கை துணை, நண்பர்கள், உறவுகளை குறிக்கிறது. அடங்காத வாழ்க்கை துணை, உங்களை புரிந்து கொள்ளாத வாழ்க்கை துணை, வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஒரு கஷ்ட நஷ்டம், வாழ்க்கை துணையோட உடல்நிலை ஏதோ ஒரு பிரச்சனை, அதுக்கு தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவு, இப்படி வாழ்க்கை துணையால் மருத்துவ செலவோ அல்லது உங்கள் உடல் ரீதியான பிரச்சனையோ மன ரீதியான பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை சரியாகும்.
வாழ்க்கை துணை உங்களை புரிந்து அறிந்து நடந்து கொள்வதற்கு சனி பார்வை அவர்களுக்கு நல்ல ஒரு அறிவுரையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால சனி பார்வையால் வாழ்க்கை துணை கட்டுப்படுத்தப்படும். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஏதாவது ஒரு குடைச்சல் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு கஷ்டம் இருக்குன்னா அது சரியாகும். அது வாழ்க்கை துணை மட்டுமல்ல, நண்பர்கள். ஸோ உங்களுக்கே ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க, உங்கள்கிட்ட பணம் வாங்கி ஏமாத்தணும்னு நினைக்கக்கூடியவங்க, ஸோ கொடுக்கல் வாங்கல ஒரு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, ஸோ நண்பர்கள் மட்டுமல்ல தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் கூட சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட நபர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும். அவர்களே உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். கூட வேலை பார்க்கக்கூடியவங்க, அவங்களுடைய ஒரு நட்பு, அதனால ஒரு பிரச்சனை இருக்குது, சரிங்களா? அப்படி அந்த கூட வேலை பார்க்கக்கூடியவங்க கொடுத்த குடைச்சல் பிரச்சனை இருக்காது. அவங்களே இப்போ சப்போர்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஓகேங்களா? இது போக இந்த படிக்கின்ற மாணவர்களுக்கு தேவையில்லாத நண்பர்கள் சகவாசம், தேவையான தவறான நம்மளுடைய பழக்க வழக்கம், இதனால குடும்பத்தில் பிரச்சனை, உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து நல்ல படிப்பில் நல்ல ஒரு மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணுவீங்க, நல்ல ஒரு வேலை தொழில் அமைவீங்க. இதுக்கு வாய்ப்பு உண்டு. தவறான நட்பு பழக்க வழக்கம் குறையும் மறையும் சனி பார்வை. ஓகேங்களா? ஸோ அவர்கள் உங்களை விட்டு விலகுவாங்க, தவறானவர்கள். இதுக்கடுத்து சனிவனுடைய 10ஆம் பார்வை எங்க பதியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தனுசு ராசியில பதியுது. 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம். அப்போ தொழில் ரீதியான ஒரு தொடக்கம் அப்படின்றத இந்த மீனராசிக்காரங்க கொஞ்சம் பார்த்துதான் காலடி எடுத்து வைக்கணும். தொழிலை விட இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் வேலைக்கு யோகம் உண்டு. நீங்க முதலாளியாவே இருந்தாலும் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு களத்துல இறங்கி வேலை பார்க்கக்கூடிய தருணம் இது. ஓகேங்களா? மற்றவர்களை நம்பி ஒரு பொறுப்பை ஒரு வேலையை கொடுத்துட்டு நீங்க கண்மூடித்தனமாக அமர்ந்திருக்காதீங்க. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்க ஃபாலோ பண்ணீங்க. மேலும் இதில் நன்மை என்னங்க நடக்கும் அப்படின்னா, தொழில் ரீதியாக இருந்த சக போட்டியாளர்கள் அவர்கள் விலகுவார்கள். தொழில் ரீதியாக இருந்த பார்ட்னர்ஷிப் உடையும். நீங்க தனியா நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு திறமையை ஒரு சூழ்நிலையை இந்த சனிவன் ஏற்படுத்தி கொடுப்பார். அவ பார்ட்னர்ஷிப் உடையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது நல்லபடியாகவே போனாலோ உங்களுக்கு இந்த லாபம் என்பதும் ஒரு தொழில் ரீதியான கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமும் வாய்ப்பு இன்னொரு தடவை கிடைக்கும். அப்போ தனி நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சனிவன் ஏற்படுத்தி கொடுப்பாரு. தனியா நின்று போராடும் போது அதற்குண்டான வாய்ப்பு அதிகம், அதுக்குண்டான லாபமும் அதிகம். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கும். இப்போ பரம்பரை வேலை, பரம்பரை தொழில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனால் உங்களுக்கு அந்த பெயர் புகழ் கிடைக்கல, சரிங்களா? அப்படிப்பட்ட அந்த கிடைக்காத ஒரு பெயர் புகழை உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் நின்று நீங்கள் உருவாக்கி காமிங்க. உங்களுக்குன்னு ஒரு பெயர், உங்களுக்குன்னு ஒரு உறவு, உங்களுக்குன்னு ஒரு வட்டாரம் இனிமேல் உருவாகும். அதை உருவாக்கி நீங்க யாருன்றதை அடையாளப்படுத்துவீர்கள். அது மீனராசிக்காரங்களுக்கு நடக்கும், சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட அந்த 3 விஷயத்திலும் நன்மைகள் நடக்க போது மேலும் நன்மை செய்யும் விதமாக இந்த ஜென்மத்தில் சனிவன் வந்து அமர்ந்திருக்கிறார் இல்லையா? அதனால பதவி உயர்வு, குறிப்பா கூடுதல் பொறுப்புகள் கிடைப்பது, சில பேர்த்துக்கு மீனராசிக்காரங்களுக்கு மறைமுகமான ஒரு வேலை தொழில் அல்லது கமிஷன்ல ஒரு லாபம் கிடைக்கிறது, இதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கு குறுக்கிட்டு தலையீடாக இருந்தவர்கள், முட்டுக்கட்டையாக இருந்தவங்க அவங்க விலகுவாங்க. ஸோ விலகுவதால் உங்களுக்கு அந்த லாபம் என்பது தங்கு தடையின்றி கிடைக்கும். ஸோ 2 பேர் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அந்த 2 பேரும் விலகிடுவாங்க. நீங்க ஒரு ஆளே அந்த வேலையை பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஆனால் அந்த வேலையை நீங்க நினைச்சபடி நினைச்ச நேரத்தில் முடித்து கொடுத்து அதற்குண்டான லாபத்தையும் பணத்தையும் அதற்குண்டான கௌரவத்தையும் பேரு போல நீங்க பெறுவீங்க. ஸோ அதனால தனித்து நில்லுங்க. மீனராசிக்காரங்க மிகப்பெரிய ஜெயிக்கக்கூடிய வல்லமை உண்டு. துரோகிகளும் எதிரிகளும் அடங்கும் நேரம் இந்த மீனராசிக்கு ஜென்ம சனியால் ஏற்படுகிறது, சரிங்களா? ஸோ வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினா வாழ்க்கையில உங்களுக்கென்ற ஒரு அடையாளத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். அந்த அடையாளம் உங்களை மிகப்பெரிய ஆளாக மாற்றும். அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. யாரும் அழிக்க முடியாத ஒரு அடையாளத்தை உருவாக்கி அசைக்க முடியாத தடுக்க முடியாத உச்சத்தை நீங்க நிச்சயமா தொடுவீங்க. இந்த ஜென்மசனி நடந்தாலும் குலதெய்வ வழிபாடு மட்டும் தவறாம பண்ணிக்க, சரிங்களா? ஸோ நல்லது. நாம் இன்றைய மீன ராசியில் பிறந்தவருக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தி வரைக்கும் பிடிச்சிருந்த லைக்கும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் காமெண்ட் விஷயங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூட தர பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி பக்கத்திலே ஒரு ஆல் அண்ட் ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி சரணம்.